ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்திற்கான பலன் தான் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதனால் நேரம் கருதி டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களுமே ரெண்டு ராசியில் வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம், சிம்மம். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம், கன்னி. அதே போல் செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி, துலாம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு. அதுக்காக தான் இதை விளக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய கடக லக்னத்திற்கு ஏற்கனவே உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி சுக்கிர பகவான் அங்கே வர்றார். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. 2ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள். ஸோ வருமானங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது, அதற்கு மேலே செலவினங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். பேச்சினால் தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் நிறையா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எப்போ இருந்தால் செப்டம்பர் 15க்கு அப்புறம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, அல்லது புதுசாக ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகுறீங்க, அல்லது புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அப்டேஷன் பண்ணுறீங்க, அத்தனை பேரும் இந்த செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்காமல் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ ஏதோ படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய தேடுதல் என்பது இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்யும். அல்லது நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க அதனால் பெரிய பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதி இருக்குது. அத்தனை விதமான இல்லாஸ் உறவுகள், அத்தனை பிரிஞ்சு போன உறவுகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுதான் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், பிளாட்பார பிஸ்னஸ், இது அத்தனையிலையும் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் 15க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது 15ஆம் தேதிக்கு அப்புறம். அது மட்டுமல்ல, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. ஆக லைஃப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்கிறனால துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் அதுக்கப்புறம் எடுங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும், கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியரை பார்க்குற போது உங்கள் சர்வீஸ்க்குரியவர் குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் முழுவதும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் சரி, அல்லது பெரிய லெவலில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் விஷயத்தில்
ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார், 2 பேருமே பார்க்குறாங்க. வேலை இருக்குது. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், வெளியேற்றப்பட்டுவிட்டேன், எனக்கு வயசாகிடுச்சின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. உங்களுடைய வயது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் செலக்ட் ஆகாததுக்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். லோன் ஏதாவது கேட்டிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இந்த கடன் வாங்கி இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு, வண்டி, வாகனம், கார் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இல்லை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக பிரிவு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் கவனம். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு உங்களுக்கு நடக்கும். முதல்ல என்னென்ன பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள்னு சொன்னேன். இப்போ ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நார்மல். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அது பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவரும். அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே குறைவு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் இன்னுமே அதிகப்படுத்துங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்கல, வரலங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெருசாக நீங்கள் ஷேர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவர். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூட, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கை, காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போங்க, பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு, உங்களுடைய தேக சௌக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.